அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன குழம்பு வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 4 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளியை பேஸ்ட்டு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாயத்தில் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மல்லி ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சது. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம். மீன் வந்து இன்றைக்கி வவ்வால் மீன் தான் வாங்கியிருக்கேன். இது ஒரே மீன், பெரிய மீனாக இருந்துச்சு. நல்லா முள் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நடுப்பகுதியெல்லாம் எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சாச்சு. தலை வாழைலாம் குழம்புக்கு போட்டாச்சு. இப்போ குழம்புமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கானே. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மீன் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப கிளறினா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பரட்டி விட்டாச்சு. அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2-3 துண்டு மட்டும் லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் பொரிச்சிக்க போகிறேன். மற்ற மீனெல்லாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் பொரிக்கணும். மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஏன்னா மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் நிறைய கூட்டம். தடைக்காலத்துலேயும் நமக்கு மீன் கிடைக்கும். ஆனால் அந்த மீன் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது, விலையுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ வர்ற மீனெல்லாம் நல்லா புது மீனாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் விலை அந்தளவுக்கு குறையாதுங்க. இன்னும் 10-15 நாளைக்கு விலை அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளை போல் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு மார்க்கெட்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ கூட்டம், நிறைய மீன் வந்து இறங்கியிருக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு மீன் குழம்பு, மீன் பொரியல். அஸ்ஸலாமு அலைக்கும்.